இன்றைக்கி நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம், ஒரு வாட்ஸ்அப் நம்ம ஒரு ஃபேமிலி குரூப்பில் கூட இருக்கலாம், ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகி ஏதோ ஒரு இது வந்துச்சுன்னா உடனே ஆளுக்கு அடிக்கிறோம், உனக்கு தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக போயிடுது. ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள என்ன செஞ்சிரு, மெசேஜ் நீளமாக போயிடுது. எப்படி நீ சொல்ல போச்சு அப்படின்னு கேட்குறோம். உண்மையாகவே தன்னை நியாயப்படுத்த முந்தி கொள்ளாதவர்களுக்காக ஆண்டவரே நியாயத்தில் நிற்பார். அண்ணால் தன்னை நியாயப்படுத்த முந்தி கொள்ளலை, ஏலியிடத்தில் தன்னை நியாயப்படுத்த முந்தி கொள்ளலை, எல்லா காரியத்திலும் பொறுமையோடு இருந்தா. நான் செய்கிறது நியாயம் சொல்லி நியாயத்துக்காக கூட வாதாட வேண்டாம் அப்படிங்கிறது தான் உண்மையாகவே இயேசு கிறிஸ்துனுடைய முன்மாதிரின்னு நான் நினைக்கிறேன். ஏனென்றால் தன்னால் படைக்கப்பட்ட ஒரு மனிதன் பிலாத்துவின் முன்பாக குற்றவாளி போல கைகளை கட்டி பிலாத்துவின் முன்பதாக நிற்கிறார். அவர் தன்னால் படைக்கப்பட்ட ஒரு மனிதன், ஆனால் பிலாத்துவிடம் கூட ஒரு வார்த்தையும் அவர் பேசவில்லை அப்படின்னு சொல்லி பைபிள் போடப்பட்டிருக்குது. தன்மேல இருந்த நியாயத்தை கூட அவர் சொல்லவில்லை அப்படின்னு சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். தன்னால் படைக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு முன்பாக கூட தன்னுடைய நியாயத்தை தேவன் எடுத்துரைக்காமல் அமைதியாக இருப்பார் என்றால், நீங்களும் நானும் நம்முடைய நியாயத்துக்காக போராட வேண்டாங்க. குடும்பத்தில் நம்ம போராடவே வேண்டியதில்லை, நம்முடைய உறவினர் மத்தியில் நம்ம போராட வேண்டியதில்லை. நமக்காக பேச பிந்தி கொண்டோம் என்றால் பரலோகம் நமக்காக பேசும்.